அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான கணித பயிற்சி புத்தகத்தில் உள்ள அலகு 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணம். பொருளின் விலைக்குரிய பணத்தொகையை டிக் செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் கொடுத்து அதோட விலை கொடுத்துருக்காங்க. அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி உள்ள பணம் நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு செகண்டு, செகண்டுக்கு ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை இணைத்திடுக. இதில் பொருள் கொடுத்துருக்காங்க, அதோட விலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற பணத்தொகுப்பை மேட்ச் பண்ணணும். நான் மேட்ச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், விடையளிக்க. மகா கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்க நினைக்கிறாள். அவளிடம் 20, 10 ஆகிய மதிப்புடைய சில பணத்தாள்களும் 5, 2 மதிப்புடைய சில நாணயங்களும் இருந்தன. அவற்றை கொண்டு கீழ்காணும் பொருட்களை வாங்க வழிகாட்டுங்களேன். அதாவது 20 ரூபா தாள், 10 ரூபா தாள், 5 ரூபா காயின், 2 ரூபா காயின் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. அவள் இந்த பொருளெல்லாம் வாங்கணும்னா எப்படி சில்லறை கொடுத்து வாங்கியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 35க்கு 20, 10, 5, 25க்கு 10, 5, 5, 5, 50க்கு 10, 10, 10, 10, 10. அடுத்து பாருங்கள், ரூபாய் 235 கிடைக்கக்கூடிய பண மதிப்பு வகைப்பாடுகளை எழுதுக. அதாவது ரூபாய் 235 கிடைக்கிறதுக்கு இந்த பணத்தாள்களையும் காயின்களையும் பயன்படுத்தி எந்தெந்த முறைகள்லாம் நம்ம வாங்கலாங்கிறத நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த 235க்கு 50, 50, 50, 50, 20, 10, 5. அடுத்து 100, 100, 20, 10, 5. அடுத்து 100, 100, 20, 10, 2, 2, 1. அடுத்து 200, 10, 10, 10, 5. அடுத்தது அட்டவணை நிரப்புக. என்ன பண்ணணும்னா இந்த எல்லா பொருளோட விலை எடுத்து எழுதணும். அடுத்தது உண்மை விலையும் தோராய விலையும். அதாவது உண்மை விலை தோராய விலை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிற நம்பர் இந்த ஒன்றுங்கிற ஸ்தானத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு விட குறைவான நம்பர் போடணும். ஆனால் அதே இடத்துல 5, 6, 7, 8, 9 அப்படி வந்துச்சுன்னா அதை விட அதிகமாக உள்ளது போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உண்மை விலை 10, 10, உண்மை விலை 7, 7ங்கிறது 5 விட அதிகம் அப்படிங்கும்போது 10 வரணும். 8, 5 விட அதிகம் 10, 5, 5 விட அதிகம் போது 10 போடணும். இது மொத்தமாக கூட்டினா 30, இதை மொத்தமாக கூட்டினா 40. அடுத்தது தோராய விலையுடன் பொறுத்துக்க. 8 ரூபானா 10 ரூபா, 16 ரூபானா 20 ரூபா, 28 ரூபானா 30 ரூபா, 44 ரூபானா 40 ரூபா, 55 ரூபானா 60 ரூபா. அடுத்து பாருங்கள், விலைப்பட்டியலை உற்று நோக்கி விடையை தேர்ந்தெடு. 50ஐ தோராய விலையாக கொண்ட பொருளது, இ ஆப்ஷன். 35ஐ தோராய விலையாக கொண்ட பொருளது, இந்த அன்னாச்சி பழம். 20ஐ தோராய விலையாக கொண்ட பொருளது, இந்த பால். அடுத்தது உண்மை விலையையும் தோராய விலையும் கணக்கெடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அந்த சாப்பாடு ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போது தோசை 1 63 ரூபானா எண்ணிக்கை 2 போது 63 கூட்டல் 63 126 ரூபா. இதோட தோராய விலை 130 ரூபா. அதே மாதிரி தயிர் சாதம் 32 ரூபா, எண்ணிக்கை 1 32, தோராய விலை 30. பொங்கல் ரூபாய் 25, 2, ஸோ 25 கூட்டல் 25 50, தோராய விலையும் 50 தான். 36 புளிசாதம், ஒரு புளிசாதம் தான் 36, தோராய விலை 40. பூரி 67 ரூபா, ஒரு செட்டு தான் 67, தோராய விலை 70. இட்லி 24 ரூபா 3, அப்போ 24 கூட்டல் 24 கூட்டல் 24 ரூபாய் 72, தோராய விலை 70. இதெல்லாம் உண்மை விலையை கூட்டினா 383, தோராய விலையை கூட்டினா 390. அடுத்தது பொருள்களின் மொத்த விலையை கணக்கிடுக. 5 + 5 ரூபாய் 10, 10 + 10 20, 8 + 12 20, 5 + 15 20. அடுத்தது கூடுதல் தொகையை காண்க. செல்வி வாங்கிய அன்னாச்சி மற்றும் ஆப்பிள் பழங்களின் கூடுதல் 50 + 60 110. வசந்தி வாங்கிய ஸ்ட்ராபெரி மற்றும் ஆரஞ்சு பழங்களின் கூடுதல் 15 + 58 73. லட்சுமி வாங்கிய திராட்சை மற்றும் பப்பாளி பழங்களின் கூடுதல் 45 கூட்டல் 33 78. விமலா வாங்கிய ஸ்ட்ராபெரி, பப்பாளி மற்றும் ஆரஞ்சு பழங்களின் கூடுதல் 15 கூட்டல் 33 கூட்டல் 58 = 106. அடுத்தது கீழ்காணும் பொருட்களின் கூடுதல் தொகையை காண்க. 30 கூட்டல் 18 கூட்டல் 47 95, 93 கூட்டல் 98 கூட்டல் 64 ரூபாய் 255, 120 கூட்டல் 83 கூட்டல் 45 ரூபாய் 248. அடுத்தது கழித்து விடை காண்க. ராஜா 57 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினார். 50 ரூபாய் பணத்தாலும் 10 ரூபாய் பணத்தாலும் கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? ரூபாய் 3. 50 ரூபாய் பணத்தாலும் 20 ரூபாய் பணத்தாலும் கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? ரூபாய் 13. 20 ரூபாய் பணத்தால் 3 கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? ரூபாய் 3. 100 ரூபாய் பணத்தால் கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? ரூபாய் 43. 200 ரூபாய் பணத்தால் கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? ரூபாய் 143. அடுத்தது மீதி தொகையை கண்டறிந்து டிக் செய்க. 100 ரூபாயில் 50 ரூபா போனால் 50 ரூபா, 200 ரூபாயில் 100 ரூபா போனால் 100 ரூபா, 20 ரூபாயில் 10 ரூபா போனால் 10 ரூபா, 50 ரூபாயில் 30 ரூபா போனால் 20 ரூபா.
அடுத்தது கழித்து விடை காண்க. சிற்றுண்டி விலை கொடுத்துருக்காங்க, கடைக்காரன் கொடுத்த தொகையை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். 50 45 போனால் ரூபாய் 5, 100 60 போனால் 40, 100 50 போனால் 50. அடுத்து பாருங்கள், மீதி தொகையை காண்க. அதாவது கடைக்காரன் கொடுத்தது 400 ரூபாய், பொம்மையோட விலை 350 ரூபா. அப்போ 400ல் 350 போனால் 50. அடுத்து 300ல் 250 போனால் 20, 400ல் 360 போனால் 40, 500ல் 470 போனால் 30, 500ல் 450 போனால் 50. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. சிவா தனது அப்பா அம்மா மற்றும் தங்கையுடன் மிருக காட்சி சாலைக்கு சென்றான். அங்கே நுழைவு கட்டணமாக பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 100, சிறியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 50 கொடுக்கப்பட்டது. மேலும் மிருக காட்சி சாலையை சுற்றி பார்க்கும் போது உணவுக்காக ரூபாய் 200 செலவழித்தனர். மிருக காட்சி சாலையில் சிவாவின் குடும்பத்தினர் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவு? அதாவது பார்த்தீங்கன்னா பெரியவங்க 2 பேர் போவாங்க, சின்னவங்க 2 பேர் போயிருக்காங்க. பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபானா 2 பேருக்கு 200, சின்னவங்க 2 பேர் 50 50 100, அப்போ மொத்தம் 300. அது கூட அவங்க சாப்பாடுக்காக செலவழிச்சது ரூபாய் 200. 300 கூட்டல் 200 500. அடுத்தது 1 கிலோகிராம் லட்டின் விலை ரூபாய் 250 எனில் 8 கிலோகிராம் லட்டின் விலை என்ன? அப்போ 1 கிலோகிராம் லட்டின் விலை ரூபாய் 250, 8 கிலோகிராம் லட்டின் விலை சமம் ரூபாய் 250 பெருக்கல் 8 ரூபாய் 2240. அடுத்தது நானே உருவாக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த திங்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்சது என்னலாமோ அதை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கேற்ற ரேட்டு போட்டு கூட்டி போடணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது நானே செய்வேன். பொருள்களுக்கான மொத்த விலை எவ்வளவு? ரூபாய் 35. கரடி பொம்மையின் விலை வாத்து பொம்மையின் விலையை விட எவ்வளவு அதிகம்? ரூபாய் 10. 50க்கு சமமான பணத்தொகுப்பு என்னது? ஆ ஆப்ஷன். கலா கீழ்காணும் 2 அலிகங்களை வாங்குவதற்கு கடைக்காரரிடம் 100 கொடுத்தால் எனில் கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு? ரூபாய் 5. அடுத்தது எத்தனை 200 நோட்டுகளை சேர்த்தால் ரூபாய் 1000 கிடைக்கும்? 5. ஆறாவது இப்பணத்தொகுப்பிற்கு சமமாக உள்ள பணத்தொகுப்பு இ ஆப்ஷன். யாழினி ரூபாய் 365 மதிப்பிற்கு புத்தகங்கள் வாங்கி கொண்டு கடைக்காரரிடம் ரூபாய் 400 கொடுத்தால் எனில் அவள் பெற்ற மீதி தொகையை கண்டறிய பயன்படும் சரியான வழிமுறை என்னது? ரூபாய் 400 கழித்தால் ரூபாய் 365. புனனிடம் ரூபாய் 585 இருந்தது. கண்ணன் புனனை விட ரூபாய் 2035 அதிகமாக வைத்திருந்தான் எனில் கண்ணனிடம் இருந்த தொகை எவ்வளவு? 2 கூட்டினோம்னா ரூபாய் 2220. அப்பா அம்மா நான் மற்றும் என் அண்ணன் ஆகியோர் சர்க்கஸ் கண்டுகளிக்க சென்றோம். அப்பா ரூபாய் 600 கொடுத்து நுழைவுச்சீட்டுகளை வாங்கினார் எனில் ஒரு நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு? 150 ரூபாய். 3 நண்பர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பொருட்காட்சிக்கு சென்றனர். சோமுவின் குடும்பம் செலவழித்த தொகையை கண்டுபிடித்து அந்த தோராயத்தை கண்டுபிடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவினுக்கு நவீனு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ரெண்டையும் கூட்டிட்டு இதுலேருந்து கழிச்சோன்னா ரூபாய் 3175 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.